கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறின் இந்த நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37 42 வரையான வரிகளை வாசிக்கின்றோம். இந்த பகுதி இயேசு தன் 12 சீடர்களுக்கும் கொடுத்த திருப்பணி பொழிவுரையின் இறுதி பகுதியாகும். இந்த நற்செய்தி வாசகத்தின் வரலாற்று பின்னணியை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசு தன் சீடர்களை முதலாக தனித்து யூதேயாவின் கிராமங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பும் வரலாற்று சூழலை கொண்டது. இயேசு இந்த வார்த்தைகளை கூறும் பொழுது அவர் இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆனால் யூதேயாவை ஆட்சி செய்த ரோமையர்கள் தங்களுக்கு எதிராக கலகம் செய்பவர்களை பொது மக்களுக்கு முன்னால் சிலுவையை சுமக்க வைத்து அழைத்து சென்று பின்னர் அதில் அறைந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். எனவே சிலுவையை சுமப்பது என்பது அன்றைய மக்களுக்கு மரண தண்டனை, அவமானம் மற்றும் தங்களை முழுமையாக பலி கொடுத்தல் ஆகியவற்றின் நேரடி அடையாளமாக தெரிந்திருந்தது. விவிலிய காலத்திலே யூத சமுதாயத்திலே குடும்ப உறவுகள் மிகவும் புனிதமானவையாகவும் வலிமையானவையாகவும் கருதப்பட்டன. ஒரு நபர் இயேசுவை மீட்பராக ஏற்கும் பொழுது அவரது சொந்த குடும்பமே அவரை புறக்கணிக்கும் சூழல் இருந்தது. இந்த வரலாற்று நெருக்கடியை மனதில் கொண்டே இயேசு இந்த தீவிரமான நிபந்தனைகளை முன்வைக்கின்றார். கடந்த வாரம் பொதுக்காலத்தின் 12வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் தியானித்த நற்செய்தி பகுதியான மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 26, 33 பகுதிகளில் இருந்து இந்த வாரம் அதன் தொடர்ச்சியாக 10ஆம் அதிகாரம் 37 42 வரையான வசனங்களை இன்று வாசிக்கின்றோம். இந்த இரண்டு பகுதிகளும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுள்ள பகுதிகளாகும். கடந்த வாரத்திலே இயேசு சீடர்களை பார்த்து நற்செய்தி அறிவிக்க செல்லும் பொழுது வரவிருக்கும் துன்புறுத்தல்களை கண்டு அஞ்ச வேண்டாம் என்று 3 முறை வலியுறுத்தி கூறுகின்றார். உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று. இந்த வாரத்திலே பயத்தை கடந்த சீடர்களுக்கு இயேசு அடுத்த கட்டத்தை முன்வைக்கின்றார். பயப்படாமல் இருந்தால் மட்டும் போதாது, முழுமையான அர்ப்பணிப்பு, தி ராடிக்கல் கமிட்மெண்ட் என்பது இன்றியமையாதது. கிறிஸ்துவுக்காக எதையும், ஏன் தன் சொந்த குடும்பம், தன் சொந்த உயிர் உட்பட்ட அனைத்தையும் இழக்க துணிய வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். கடந்த வாரத்திலே இயேசு நம்மை விசுவாசத்தில் உறுதியாக தைரியமாக இருக்க அழைத்திருந்தார். இந்த வாரம் அந்த தைரியத்தின் வெளிப்பாடாக அன்பிலே தியாகம் செய்ய நம்மை அழைத்து நிற்கின்றார். நாம் சுமக்கும் சிலுவை என்பது வெறும் துன்பமல்ல, அது இயேசுவின் மீது நாம் கொண்டுள்ள எல்லையற்ற அன்பின் அடையாளம் என்பதை இந்த வாசகம் நமக்கு நினைவூட்டி நிற்கின்றது. அன்பானவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தி பகுதியிலே இயேசு ஆண்டவர் பயன்படுத்திய வார்த்தைகள் மிகவும் ஆழமான ஆன்மீக அர்த்தங்களை உடையது. இந்த உரையின் மூல மொழியான கிரேக்க சொற்களின் பின்னணியையும் அவற்றின் யூத கலாச்சார மற்றும் விவிலிய முக்கியத்துவத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், தகுதியற்றோர் என்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே அக்சியோஸ் என்ற சொல்லுக்கு சம எடையுள்ளது, தகுதியானது அல்லது இணையானது என்று பொருள்படும். தராசின் 2 தட்டுக்களும் சமமாக இருக்கும் நிலையை குறிக்கும். ஆனால் இயேசு அவர்கள் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்று 3 முறை கூறுகின்றார். இதற்கு அவர்கள் கெட்டவர்கள் என்று பொருள் அல்ல, மாறாக அவர்களின் அர்ப்பணிப்பின் எடை கிறிஸ்துவின் சீடத்துவத்திற்கு தேவையான எடைக்கு சமமாக இல்லை என்கின்ற அர்த்தம் கொள்ளப்பட வேண்டியது. ஒரு சீடரின் வாழ்வில் இயேசுவின் அன்புதான் எல்லாவற்றையும் விட அதிக எடையுள்ளதாக முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற தராசு அளவுகோலை இயேசு இங்கே பயன்படுத்துகின்றார். நாங்கள் தொடர்ந்து காணக்கூடிய இந்த முக்கியமான வார்த்தை சிலுவை என்கின்ற இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே ஸ்டவ்ரோஸ் என்ற நேரடி பொருளில் நேராக நடப்பட்ட ஒரு மரக்கம்பம் அல்லது மரம் என்று பொருள்படும். இயேசு ஆண்டவர் இந்த வார்த்தையை கூறும் பொழுது அவர் இன்னும் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆனால் அன்றைய ரோமைய ஆட்சியில் சிலுவை என்பது ஒரு கொடூரமான மரண தண்டனை கருவி. கலகக்காரர்களையும் குழப்பக்காரர்களையும் ரோமியர்கள் சிலுவையில் அறையும் பொழுது அந்த மரத்தின் குறுக்கு கம்பத்தை குற்றவாளியை தன் தோளில் சுமந்து வந்து மக்கள் கூட்டத்திற்கு நடுவே அவமானப்படுத்தப்பட்டு அவனை சிலுவையில் அறைவார்கள்.
விவிலியத்திலே சிலுவையை சுமப்பது என்பது வெறும் சிறு கவலைகள் அல்லது நோய்களை பொறுத்து கொள்வது அல்ல. அதற்கு அன்றைய கலாச்சாரத்திலே தன் சுயத்தை, தன் சொந்த விருப்பங்களை முழுமையாக கொன்று மரணம் வரை இயேசுவுக்கு கீழ்ப்படிவது என்பது பொருள். தொடர்ந்து நாங்கள் காண்கின்ற இந்த உயிர், ஆன்மா தன் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர் என்கின்ற வசனம் 39 இயேசு ஆண்டவர் ஒரு முரண்பாட்டு சிந்தனையை, பாரடாக்சிக்கல் அனாலிசிஸ், ஒரு முரண்பாட்டு சிந்தனையை பயன்படுத்துகின்றார். இந்த உலகிலே தற்காலிகமான உடலுக்குரிய சுகபோக வாழ்வை தக்க வைக்க மனிதர்கள் போராடுவார்கள். ஆனால் பல வேளைகளில் அந்த ஜோயே என்கிற இந்த விண்ணக உயிரை இழப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக இந்த உலக உயிரை பெற்றுக் கொள்ளாமல் வாழ்பவர்கள் உண்மையான அழியாத வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள். ஏற்றுக்கொள்பவர் என்கின்ற இந்த வார்த்தை தன் இல்லத்துக்குள் வரவேற்று உபசரிப்பது என்ற அர்த்தத்திலே வரக்கூடிய தெகோமாய் என்கிற இந்த வார்த்தை ஏனோ தானோ என்று பெற்றுக்கொள்வது அல்ல. ஒரு விருந்தினரை மிகுந்த மரியாதையோடும் அன்போடும் தாராள மனதோடும் தன் இல்லத்துக்குள் வரவேற்று உபசரிப்பது என்கின்ற பொருள். பண்டைய மத்திய கிழக்கிலும் யூத கலாச்சாரத்திலும் விருந்தோம்பல் என்பது மிக உன்னதமான ஒரு கடமையாக, தங்களை நாடி வரும் அந்நியரையோ தூதரையோ உபசரிப்பது கடவுளையே உபசரிப்பதற்கு சமம் என்று யூதர்கள் நம்பினார்கள். இந்த பின்னணியில் தான் முதல் வாசகத்திலே சுனேமிய பெண் எலிசாவை தெகோமாய் செய்கின்றார். இயேசு ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்பவர், தெகோமாய் செய்பவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்பது யூத சட்ட மரபிலே அன்பார்ந்தவர்களே ஷலியாக் என்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. அப்படி என்று சொன்னால் ஒரு பிரதிநிதியை, அரசரின் ஒரு பிரதிநிதியை எப்படி நடத்துகின்றார்களோ அது அந்த அரசரையே நடத்துவதற்கு சமம் என்று கொள்ளப்பட்டது. ஆகவே சீடர்கள் இயேசுவின் ஷலியக்காக, பிரதிநிதிகளாக அனுப்பப்படுகின்றார்கள். அவர்களை வரவேற்பது ஆண்டவர் இயேசுவையும் அவரை அனுப்பிய தந்தையாகிய கடவுளையும் வரவேற்பதற்கு சமமாக. இந்த சின்னம் சிறியோர் என்ற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற மைக்ரோஸ் என்ற வார்த்தை முக்கியமற்ற என்ற அர்த்தத்தோடு அமைகிற வார்த்தை. இயேசு இங்கே இச்சிறியோர் என்று குறிப்பிடுவது குழந்தைகளை மட்டுமல்ல, உலக பெருமைகளையோ அதிகாரத்தையோ செல்வத்தையோ முன்வைக்காமல் நற்செய்தி பணிக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து உலகத்தின் பார்வையில் எளியவர்களாக, சிறியவர்களாக, மைக்ரோஸாக தோன்றுகின்ற சீடர்களை அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீரும் கடவுளால் உன்னிப்பாக உற்று நோக்கப்படுகின்றது என்ற கருத்தை ஆண்டவர் அணித்தரமாக வைக்கின்றார். ஆகவே இந்த சொற்களின் பின்னணி நமக்கு காட்டுவது என்னவென்றால், சீடத்துவம் என்பது ஒரு எளிமையான ஆன்மீக வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து நாங்கள் காணக்கூடிய இயேசு தம் சீடர்களை நோக்கி, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர் என்ற இந்த வார்த்தை முதல் முறை படிக்கும் பொழுது அதிர்ச்சியையும் ஒருவித தயக்கத்தையும் ஏற்படுத்துவது இயல்பானதே. பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று 10 கட்டளைகளில் கற்பித்த அதே கடவுள் இங்கே பெற்றோரையும் பிள்ளைகளையும் விட தன்னிடம் அதிக அன்பு வைக்க வேண்டும் என்று கூறுவது முரண்பாடாக தோன்றலாம். லூக்கா நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 26 இதே சூழலில் இயேசு இன்னும் தீவிரமாய், என்னிடமாய் வருகின்றவன் தன் தந்தையையும் தாயையும் வெறுக்காவிட்டால் டு ஹேட் என் சீடனாய் இருக்க முடியாது என்றே கூறுகின்றார். இயேசுவின் உள்ள கிடக்கை என்ன? நாம் நம் பெற்றோரை வெறுக்க வேண்டுமா? இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தம் என்னவென்று சொல்லி நாங்கள் ஆராயும் பொழுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த கால யூத கலாச்சார பின்னணியையும் விவிலிய மொழியின் ஒரு எழுத்து பாணியையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு பயன்படுத்திய யூத மரபு மொழி பாணியாக கருதப்படுகின்ற முரண்பாட்டு பாணி, செமிட்டிக் இடியம், ஹைப்பர்போலே என்று சொல்லப்படுகின்ற இந்த
முரண்பாட்டு பாணியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பண்டைய எபிரேய மற்றும் அரமேய மொழிகளில் ஒப்பீடு செய்வதற்கு நேரடியான வார்த்தைகள் கிடையாது. அதாவது இவரை விட அவரை அதிகம் நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் இவ்விதமாக சொல்லுவார்கள்: ஒருவரை நேசிக்கின்றேன், அடுத்தவரை வெறுக்கின்றேன் என்ற முரண்பாட்டு வார்த்தைகளை பயன்படுத்துவது அவர்களின் மொழியில் காணப்பட்ட ஒரு மரபு. இதற்கு சில சிறந்த உதாரணங்களை நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கலாம். தொடக்க நூலில் உதாரணமாக 29 அதிகாரம் 30-31 நாங்கள் காண்கிறோம், யாக்கோப்பு லியாவை விட ராக்கேலை அதிகம் நேசித்தார். ஆனால் விவிலிய மூல உரையிலே யாக்கோப்பு ராக்கேலை நேசித்தார், லியாலை வெறுத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இங்கே வெறுப்பு என்பது பகைமை அல்ல, மாறாக குறைவான அன்பு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அவை மத்தேயு நற்செய்தியிலே இயேசுவே அதை தெளிவுபடுத்துகின்றார். என்னை விட மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர். இயேசு பெற்றோரை வெறுக்க சொல்லவில்லை, மாறாக அன்பின் வரிசையில் தனக்கு முதலிடம் கேட்கின்றார். இயேசு ஏன் இந்த நிபந்தனைகளை விதிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் ஆழமாக தேடி பார்க்கும் பொழுது, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாவதாக படைத்தவருக்குரிய முதலிடத்தை நாங்கள் கடவுளுக்கு வழங்க வேண்டும். இறையியல் ரீதியாக பெற்றோரும் பிள்ளைகளும் கடவுள் நமக்கு கொடுத்த கொடைகள். கொடையாளரை விட கொடைகள் மீது நாம் அதிக பெற்று வைக்கும் போது அது ஒரு ஆன்மீக விக்கிராராதனையாக மாறிவிடுகிறது. அவை பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் நாம் காட்டும் அன்பு எல்லாவற்றிற்கும் ஊற்றாக இருக்கிற கடவுளின் அன்பில் இருந்துதான் வர வேண்டும். கடவுளுக்கு நம் வாழ்வில் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம் குடும்ப உறவுகள் இன்னும் தெய்வீக அன்பால் நிரப்பப்படும். நாம் நற்செய்தியின் வரலாற்று பின்னணியில் பார்த்ததை போல, பாந்தவர்களை முதல் நூற்றாண்டிலே ஒரு யூதர் இயேசுவை பின்பற்ற தொடங்கினால் சில வேளைகளில் அவரது குடும்பமே அவரை புறக்கணிக்கும் அல்லது விசுவாசத்தை கைவிட சொல்லி வற்புறுத்தும். அந்த சூழ்நிலையில் மத்தேயு இந்த நற்செய்தியை எழுதும் பொழுது ஒரு சீடர் தன் குடும்ப பாசத்திற்காக இயேசுவை மறுதலிக்க நேரிடலாம். குடும்பத்தின் விருப்பத்திற்கும் கடவுளின் உண்மைக்கும் இடையே ஒரு தெரிவு வரும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கடவுளை தேர்ந்தெடுக்கும் துணிச்சல் சீடர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதே இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு. என் பொருட்டு தன் உயிரை இழப்பவரோ அதை காத்துக் கொள்வார் என்கின்ற இயேசுவினுடைய இந்த வார்த்தைகள் மனித வாழ்வின் மிகப்பெரிய முரண்பாட்டை அவர் பேசி நிற்கின்றார். அவை என்பவர்களை நாம் பெற்றோரை வெறுக்க வேண்டுமா ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதுவல்ல ஆண்டவர் இயேசுவினுடைய படிப்பினை. இயேசு சிலுவையில் தொங்கும் போது கூட தன் தாய் மரியாளை பராமரிக்கும் பொறுப்பை தன் அன்பு சீடரான யோவானிடம் ஒப்படைத்து இறுதி வரை பெற்றோரை மதிக்கும் பராமரிக்கும் கட்டளையை நிறைவேற்றியுள்ளார் அல்லவா? யோவான் நற்செய்தி 19 அதிகாரம் 26-27 நாங்கள் காண்கிறோம். எனவே இந்த உரை நமக்கு தருகின்ற செய்தி, இயேசு ஆண்டவர் நம் குடும்ப உறவுகளை அழிக்க வரவில்லை, மாறாக அந்த உறவுகளுக்கு மேலாக கடவுளை உயர்த்தி வைக்கும் ஆன்மீக முதிர்ச்சியை நமக்கு கற்பிக்கின்றார். நம் வாழ்வில் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் நாம் காட்டும் அன்பு சுயநலமற்ற தூய்மையான இறை அன்பாக மாறுகிறது. அவை முற்றிலும் உறுதியாக நம்மால் சொல்ல முடியும், இயேசு நம்மை பெற்றோரையோ அல்லது எவரையோ வெறுக்க சொல்லவில்லை. விவிலிய மூல மொழிகளான எபிரேயம் அல்லது அரேமேய மொழிகளின் தனித்துவமான இந்த ஒப்பீட்டு மரபு மொழி பாணியில், செமிட்டிக் இடியம் ஹைப்பர்போலே என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒப்பீட்டு மொழி மரபு பாணியில் அமைந்திருக்கிற இந்த வார்த்தைகள் நவீன வாசகர்களாகிய நமக்கு ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வார்த்தைகளை இன்றைய நவீன இலக்கண விதிகளின்படி புரிந்து கொள்ள முயலும் பொழுதுதான் இந்த குழப்பம் ஏற்படுகிறது. ஆனால் அன்றைய கலாச்சாரத்தில் ஒன்றை விட மற்றொன்றை அதிகமாக தேர்ந்தெடுத்தல், நேசித்தல் என்ற பொருளில் வருகின்ற வகையில் எழுதப்படும் பொழுது இவ்விதமான பாணியில் எழுதுவார்கள். புனித பவுல் ரோமையர் திருமுகத்திலே எடுத்தாலும் ஒரு புகழ் பெற்ற விவிலிய குழப்பம் இது. யாக்கோப்பை நான் நேசித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று வருகிற இந்த வார்த்தை பகுதிகள், இங்கே வெறுப்பு என்பது தனிப்பட்ட பகைமை அல்ல. இஸ்ரேலின் மீட்பு திட்டத்திற்காக ஏசாவின் வம்சத்தை விட யாக்கோப்பின் வம்சத்தை கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்ற வரலாற்று தெரிவை குறிப்பிடவே இந்த ஒப்பீட்டு மொழியை விவிலியம் பயன்படுத்துகிறது. ஆகவே இயேசு தன் சிலர்களிடம் கூறுகின்ற இந்த கடினமான வார்த்தை, இவ்வுலகில் தன் உயிரை வெறுப்பவர் அதை நிலை வாழ்வுக்கேற்ப காத்துக் கொள்வார். நாம் நம் சொந்த உடலையோ உயிரையோ தற்கொலை எண்ணத்தோடு வெறுக்க வேண்டும் என்று இதற்கு பொருள் அல்ல. உலக ஆசைகள், சுயநலம் ஆகியவற்றை பற்றி கொள்ளாமல் இறைவனுக்காக தன் சுயத்தை
இரண்டாவது இடத்திற்கு கீழே தள்ளுபவர் என்பதே இதனுடைய பொருளாகும். இயேசு சீடர்களை பார்த்து உங்கள் பெற்றோரை வெறுக்கச் சொல்லவில்லை. அவ்விதமாக சொல்லி இருந்தால் நற்செய்தியின் பிற பகுதிகளிலே நாங்கள் காணக்கூடிய விதமாக பெற்றோரை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பகுதியிலே மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 4-6 வரை பரிசேயரை ஆண்டவர் இயேசு கண்டிக்கின்றார். பரிசேயர்கள் பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கிர்பான், கடவுளுக்கு கொடுக்கும் காணிக்கை என்று சொல்லிவிட்டு பெற்றோரை பராமரிக்காமல் விடலாம் என்று ஒரு போலியான சட்டத்தை வைத்திருந்தனர். அதை கடுமையாக கண்டித்த இயேசு, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்ற கட்டளை மீறுபவர்கள் தண்டனைக்குரியவர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். தொடர்ந்து நாங்கள் பார்த்ததை போல சிலுவையிலே ஆண்டவர் இயேசு காட்டிய அந்த பாசம், யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே சிலுவையில் இயேசு தொங்கிய வேளையிலே அந்த மரண அவஸ்தையிலும் கூட அந்த கடைசி நிமிடங்களிலே தன் தாய் மரியாளை பராமரிக்கும் பொறுப்பை தன் அன்பு சீடரான யோவானிடம் ஒப்படைக்கின்றார். பெற்றோரை வெறுக்கச் சொன்னவர் தன் தாய்க்காக சிலுவையிலும் கவலைப்பட்டிருக்க மாட்டார் அல்லவா? பழைய யூத கலாச்சாரத்திலே ஒருவர் தன் போதகரை, ரப்பியை பின்பற்றி சீடராக மாறும் பொழுது அவர் தன் குடும்ப பொறுப்புகளை தாண்டி போதகரின் போதனைகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். இயேசு இங்கே அன்பின் தரத்தை குறைக்க சொல்லவில்லை, மாறாக அதன் சரியான இடத்தை, ஓர்டரை வரிசைப்படுத்துகிறார். ஒரு மனிதன் கடவுளை மிக அதிகமாக நேசிக்கும் போதுதான் அவனால் தன் பெற்றோரை உண்மையாகவும் தூய்மையாகவும் நேசிக்க முடியும். எனவே மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37 நாங்கள் காண்கின்ற இயேசுவே நமக்கு நேரடியாக விளக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்கின்ற இந்த வார்த்தையின் அர்த்தங்கள் உறவுகளை துண்டிக்கும் வெறுப்பு அல்ல, மாறாக நம் வாழ்வின் தராசில் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முழுமையான முதலிடமாகும். அவர்களை தொடர்ந்து நாங்கள் அச்செய்தியிலே பார்க்கக்கூடிய வார்த்தைகள், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தினுடைய இந்த இறுதி பகுதி இயேசுவின் சீடத்துவ பொலிவுரையின் மிக உன்னதமான முடிவுரை வாக்குறுதியாகும். இங்கு இயேசு தன்னை ஏற்றுக்கொள்வதற்கும் தன் சீடர்களை ஏற்றுக்கொள்வதற்கும் இடையே உள்ள ஆன்மீக பிணைப்பை மிக ஆழமான யூத சட்டம் மற்றும் கலாச்சார பின்னணியில் விளக்குகின்றார். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். இந்த வசனத்தை புரிந்து கொள்ள அன்றைய யூத சமுதாயத்திலே இருந்த ஷலியாக் என்ற சட்டபூர்வமான வழக்கத்தை நாங்கள் அறிய வேண்டும். ஷலியாக் என்றால் அனுப்பப்பட்டவர் அல்லது அதிகாரபூர்வ பிரதிநிதி என்று பொருள்படும். யூதர்களுடைய ரபீனிய சட்டம் தல்முட் மிக தெளிவாக கூறுகிறது, ஒருவனால் அனுப்பப்பட்ட பிரதிநிதி அந்த நபருக்கு சமமானவர். ஒரு அரசர் தன் தூதரை ஒரு நாட்டிற்கு அனுப்பினால் அந்த தூதருக்கு செய்யப்படும் மரியாதையோ அவமரியாதையோ அந்த அரசருக்கு செய்வதற்கு சமமாகும். ஆகவே இயேசு தன் சீடர்களை வெறும் செய்தி சொல்பவர்களாக மட்டும் அனுப்பவில்லை, மாறாக தன் சொந்த பிரதிநிதிகளாக அனுப்புகின்றார். இந்த சீடர் இயேசுவால் அனுப்பப்படுகின்றார்கள், இயேசு விண்ணக தந்தையினால் அனுப்பப்படுகின்றார். ஆகவே இந்த 3 நிலை பிணைப்பும் அழகானது. ஒரு எளிய மனிதனாகிய சீடனை ஒரு இல்லம் வரவேற்கும் பொழுது அந்த இல்லத்துக்குள் இயேசுவும் அவரை அனுப்பிய பிதாவாகிய இறைவனும் நுழைகின்றார்கள். இது சீடர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆகச்சிறந்த ஆன்மீக அதிகாரம். முதல் வாசகத்திலே நாங்கள் பார்த்த சுனேமிய பெண் எலிசாவுக்கு செய்ததும் இதையே தான். அவர் ஆண்டவரின் புனிதர் என்ற ஒரே காரணத்திற்காகவே மாடி அறையை கட்டி கொடுக்கின்றார். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற இந்த கைமாறு பெறுவார், நேர்மையாளருக்குரிய கைமாறு, இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார் என்கின்ற இந்த பகுதிகள், கைமாறு என்பது வெறும் உலக பரிசுகளை கொடுப்பது குறிப்பது மட்டுமல்ல, இது ஒரு ஆழமான பங்குதாரர் தத்துவம். உலக பார்வையிலே இறைவாக்கினர்கள் அனைத்தையும் துறந்து ஆபத்துக்கள் நடுவில் நற்செய்தியை அறிவிப்பவர்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னணியில் இருந்து அவர்களை பராமரிப்பவர்கள், இல்லம் கொடுத்து உணவளித்து அவர்களை தாங்கும் எளிய மக்கள் இறைவாக்கினர் உடைய பணியை தங்களுடைய விருந்தோம்பலால் தாங்குகின்ற நபர்கள். ஆகவே அந்த இறைவாக்கினரின் அதே ஆன்மீக பலனில் சமபங்கை இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய நற்செய்தி பணியாளரை ஆதரிப்பவர் அவரோடு சேர்ந்து அந்த விண்ணக பலனை
பெற்றுக்கொள்ளுகின்றார். அவர்களே, நம் இறை மக்கள் பல வேளைகளில் இறை வாக்கினர்களாகவோ அற்புதங்கள் செய்கின்ற சிடர்களாகவோ மாறாமல் போகலாம். ஆனால் இயேசு நமக்கு ஒரு எளிய வழியை காட்டி நிற்கின்றார். இறை பணியில் இருப்பவர்களையும் இறை பணியாளர்களையும் இயேசுவின் பெயரால் தாங்கும் பொழுது நாமும் அந்த இறை பணியின் பங்காளிகளாக மாறுகின்றோம், பங்குதாரர்களாக மாறுகின்றோம். என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என்கின்ற இந்த எளிய உபசரிப்பு கூட கடவுளினுடைய பார்வையில் மிக உயர்ந்ததாக கருதப்படும் பெரும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாறும் என்று ஆண்டவர் இயேசு ஆணித்தரமாக கூறி நிற்கின்றார். விருந்தோம்பல் என்கின்ற பண்பை நமதாக்கி வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார்.